ஹே வணக்கம் வீப்ஸ். மீம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா வீடியோவை? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு பதிலாக மிஸ்டர் வெஞ்சன்ஸ்ல இருந்து ஸ்டோரியாமா வந்திருக்கேன். அப்புறம் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்ல யார் யார் சேர்ந்திருக்கா அப்படின்னா ஆசிராமா ப்ரோ, அவர் தான் அந்த சேனல்ல தான் போட போறோம். அப்புறம் நம்ம பாட்காஸ்ட்டை மெயின்டைன் பண்றதும் அவர் தான். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா 2 பேர் வந்திருக்காங்க. ஆல்ரெடி அடி வாங்கின மூஞ்சி ஒருத்தர், இன்னொன்னு ஃப்ரெஷ் பீஸா வந்திருக்கு, இனிமே அடி வாங்கலாம். ஒன்னு ஒட்டாக்கு, இன்னொன்னு ஹவுடல். வெல்கம். பேசுங்கப்பா. வாங்க போறேன்னு முடிவே பண்ணிட்டீங்க. இப்போ கடைசியில ஏதோ பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனையே என் கூட தானே வருது. சங்கத்துல சேர்றதுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வரணும். ஒருத்தன் சேர்றதுக்கு முன்னாடி அடி வாங்கி உட்காரலையா? அழுதுட்டு உட்கார்றையா? சரி, சேனல் ஓனர் பேசி விடுங்க. என்னது, எதை பத்தி ஸ்டார்ட் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் ஆரம்பிச்சு விடுங்க. அப்புறம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றதை நீயே சொல்லிடு. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம பவுடர் அக்காவும் அதுக்கப்புறம் மயமோட்டாவும் சேர்ந்து லவ்வபிள் விஷயம் ஒரு அனிமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம அயமோட்டாக்கு அண்ணா கிடையாது, தம்பி, நம்ம தம்பி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி அவங்ககிட்ட விரிவா கேட்க போறோம். புரிஞ்சுக்கணும் ஆரம்பியா? ஆரம்பியா அக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். சரி, இந்த குரூப்பில் மூத்தவர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. எப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இந்த ஸ்டோரி இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். இது எப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் ஆரம்பிக்க போறீங்க. யார் என்னென்ன பேச போறீங்கன்னு இப்பயே முடிவு பண்ணிக்கோங்க. உங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறமா இந்த ஸ்டோரியே எப்படி பண்ணலாம்னு ஐடியா வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இதனால முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் பாட்டுக்கு அப்படியே அப்பாவி பிச்சைக்காரி மாதிரி ஒரு ஓரத்துல தாங்க சார் உட்காந்துட்டு இருந்தேன். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். இந்த ஒட்டாக்குன்றவன் சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் குறைஞ்சது 2-3 கமெண்ட் போட்டுருவான். இவனும் ஒரு ஜென்யூன் ஃபாலோவரா இருக்காங்க. அப்புறம் இவனோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுப்பான். சரின்னு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொலாப் பண்ணலாமான்னு கேட்டான். எனக்கும் சரி, நம்மளும் புதுசா இருக்குமே, சரி ஒரு உழைப்பாளி அப்படின்ட்டு சரின்ட்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு கதை வச்சிருக்கேன், இந்த கதைக்கு நீங்களும் நானும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இதை கொண்டு போல உங்க சேனல்லே போடுங்கன்னு சொன்னான். சரின்ட்டு ஆரம்பிச்சுதான் இந்த லவ். முதல் 2-3 எபிசோடுக்கு சைமல்டேனியஸா வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பான். நடுவில் இந்த பைபிளுக்கு என்ன காண்டாயிடுச்சு, இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல, வாய்ஸ் கொடுக்கல. நீங்களே வாய்ஸ் கொடுங்கன்னு சொன்னதும் அதுல இருந்து நான் வாய்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் அனுப்புவேன். அந்த வாய்ஸ் எடுத்துட்டு நான் அந்த கதையை ஃபீல் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வளரி கொட்டுவேன். அதுல இருந்து அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் குறைக்கி ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புவேன். நான் அதை யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன். ஆனா இந்த கதையை சொல்ல போனா நானே ஒரு வியூவரா தான் படிச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே அந்த கதை இந்த ஒட்டாக்கு எப்படி இப்படி யோசிச்சான்னு தெரியல. சுத்தி போயிட்டு அது எப்படி இருக்காது நம்ம ஒட்டாக்கு சொல்லுவோம். ஓகே ஓகே. இல்ல ஆரம்பத்துல நல்லா வாழைப்பழம் மாதிரி தான் பேசியிருக்கான் எங்க தலைவன். எனக்கு பாக்க அந்த வரும் தெரியுமா, அதே மணி பாட்டுல போப்பா, திரும்பி பாக்க மணி. அதனாலதான் சொன்னேன், படிச்சு சொன்னேன் உங்ககிட்ட. மணி எல்லாம் கிடைக்காதுமா, மணிக்கு நீ வேண்டாம். மணி அதே மாதிரி வரும் சரியா சொல்லிடுவோம். நான் இந்த இடத்துல நான் வந்து விளம்பரம் பண்ண போறேன். அட்வர்டைஸ்மெண்ட் மேல போட்டுக்கோங்க எடிட்ல. ஓகேவா? இந்த லவ்வபிள் விஷ் பிடிச்சவங்க எல்லாருக்கும் இன்னொரு மாங்கா ரிலீஸ் ஆக போகுது ஒட்டாக்கோட தலைமையில. அதே தான். ஓகேவா? எல்லாம் ரெடியா இருங்க. கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிய போகுது. புக்காவும் ரிலீஸ் பண்ண போறோம்.
புக்கிங்கு தமிழ்நாட்டில் என் சைடில் இருந்து லைப்ரரிஸ் அதுலலாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட முடிய போது உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. 3 சேனல்ஸ் இதில் இருக்குது. 3 சேனல்ஸும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது ரீச் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஓகே 4 சேனல்ஸ் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். ஓகே ப்ரோ, என்னடா அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்னடா கிறிஸ்டியன் ஒரு பெரிய கைம் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் சேனல் ஓனர் வந்து ஒருத்தர் இருக்காரு. இப்போதைக்கு அந்த பாட்காஸ்ட்ல கலந்துக்க முடியல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இன்னொரு மென்ஷன் பண்ணியானோ, இன்னொரு மிகப்பெரிய கை இருக்கு, முடிஞ்சியா? இன்னொரு பெரிய கைம் இருக்கு, மாங்கா ரிலீஸ் ஆனதும் இன்னொரு பெரிய கைம் இருக்கு, மாங்கா ரிலீஸ் ஆனதும் அவர் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுவாரு. ஓகேவா? ரிவ்யூ. சரி, சின்ராஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? மறந்துடாத. சின்ராஸ்ன்னு கொண்டு வந்து நிப்பாடிக்கு இருக்காதீங்க. சரி, ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுங்க. இடையில விளம்பரத்தை போட்டேன். நீங்க என்ன கேட்கணும் என்கிட்ட ஏதாச்சும்? டேய் அதுதான், நீ ஆரம்பத்துல நல்லா பேசியிருக்க, இப்ப ஏன் ஒழுங்கா பேசாம வீடியோல கண்டென்ட் கொண்டு வராம இருக்க? உன்னோட ஆடியன்ஸா கேட்கிறோம். பிகாஸ் ஐ ஹவ் மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப எனக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. முதல்ல எனக்கு வந்து கிளாஸ் இல்ல, மானங்கட்ட 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே இல்ல, வெட்டியா இருந்தேன் வீட்டை. ஸோ அந்த டைம்ல ஃபுல்லாவே வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்டோரி எழுதிக்கிட்டு அப்படியே இருப்பேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6ல இருந்து 2 வரைக்கும் ஸ்கூலு, அப்புறமா வீட்டை வந்து அப்புறமா 3ல இருந்து 6 வரைக்கும் கிளாஸ் விட்டு வந்தா 7 மணில இருந்து அங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ். ஸோ லிட்டரலி எனக்கு டைம் என்னதே கிடையாது. ஸோ அதனாலதான் ஃப்ரீ டைம்ல ஒருக்கா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்புவேன், அப்படி எடிட் பண்ணி அனுப்புவேன். அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் இதான் வந்து ரீசன். நான் வந்து இப்ப முதலே மாதிரி லவ் பீச் எபிசோட்ஸ் வராதுக்கு ரீசன். வேற ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த டீச்சர்லாம் கோஆர்டினேட்டர் சின்ன பசங்க தப்பு பண்ணாங்கன்னு கூட்டு போகும்போது குழந்தைங்க கதை சொல்லணும்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. உண்மையே சொல்ல போனா கதைன்னு சொல்றாங்க. வெக்கமா இல்ல ஒழுங்கா மூடிக்கிட்டு காப்பி மியூசிக்க பின்னாடி போட்டுட்டு ஒழுங்கா வீடியோ திரும்ப கிளைம் வந்ததுக்கு நான் என்னக்கா பண்றேன்? நானும் எக்கச்சக்கமா கிளைம் வச்சிருக்கேன், நீங்க வேற. டேய் உன் சேனல் ஹாஷாமா ப்ரோ, நீ ஏதோ கேட்ட ஏதோ இந்த ஸ்டோரி எப்படி எழுதுன பாட்காஸ்ட் லிசனர்ஸ் கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஸ்பாம்ல பொட்டாக்கு டு இட்னு ஸ்பாம் பண்ணுங்க கமெண்ட்ல. சரி, ஹவுடர் கேட்டீங்களே எப்படி நான் இவ்வளவு ஏதாவது ஸ்டோரி நான் எழுதுறேன்னு. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், எப்படியா எழுதுறா, எந்த அனிமில இருந்து உருவுறா, நிறைய பேர் யோசிப்பீங்க. லிட்டரலி வந்து நான் எந்த அனிமையும் காப்பி பண்ணல. அண்ட் இது என்னோட ஓன் ஸ்டோரி தான். என்ன சொல்ற, லைஃப்ல நடந்த ஒரு சில உண்மையான சம்பவங்களை வச்சு கொஞ்சம் கற்பனையை தூவி உருவாக்குறது அந்த லவ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நான் நினைச்ச ஸ்டோரிலாம் சொல்றேன். கொஞ்சம் கிரிஞ்சு தர்ம ஸ்டோரி நிறைய பண்ணிருந்தேன். பட் வந்து எப்ப அனிமே இதுக்குள்ள வந்தானோ அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோட மைண்ட் என்னதே என்ன அறியாமலே கொஞ்சம் நல்லா என்ன எனக்கு நான் மாலை போடுறேன் நினைக்காங்க கொஞ்சம் சொல்றேன். அப்படியே மார்க்கெட் சிங் மூவிஸ் பாத்தீங்கன்னாலே ஒரு லவ் ஸ்டோரி, அதாவது சாதாரண ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே மாதிரியா இருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா பண்ணுவாப்ல. அந்த இன்ஸ்பயர் பண்ணி தான் என்னோட லைஃப்ல நடந்த நான் பார்த்த ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கொஞ்சம் என்ன சொல்ற அந்த விஷ் அப்படி ஒரு சில கான்செப்டை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதான் வந்து என்னுடைய ஸ்டார்டிங். அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், த லாஸ்ட் ஹீரோன்னு. அதுல இருந்து தான் வந்து ஹவுடல் வந்து என் கூட கொலா பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா தான் இது உருவாச்சு. அண்ட் இன்னொரு 10 எபிசோட் ஸ்டோரி ஒட்டாக்கு கமெண்ட் போய் பார்த்தேன். சொல்லு. கமெண்ட் எல்லாம் பார்த்தானா? எந்த கமெண்ட்ஸ்? ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் பாத்துக்க. ஐயோ இல்லையா, உங்க சேனல்ல போய் கமெண்ட் பண்ணிருந்தேன் பார்த்தேன். ஓகே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வேற ஏதாச்சும் क्वेश्चंस இருக்கா? அதான் சொல்லியா, நெக்ஸ்ட் வீடியோ எப்ப சேர்ந்து பண்ண போறீங்க? ஓகேவா? இனிமே உங்களுக்கு வீடியோ வருமா? கண்டினியூவா? இல்ல நீங்க கேக்குறது அடுத்து அந்த ஹான்மா சேருவானா சேர்ந்து. ஓகே, நான் ஒன்னு சொல்றேன். இந்த
5 எபிசோட் வந்துட்டு அது வந்து கிளைம் காரணமாக ரிமூவ் ஆகி திருப்பி வந்துடும். லிட்டரலி அகைன் வந்து நாங்க பண்ணிடுவோம். இன்னொன்னு சொல்லி ஆடும், நான் எபிசோட் 6ல இருந்து நானும் வாய்ஸ் ஓவர் பண்றேன். ஓகேவா, நானும் பண்றேன். ஏன் விட்டேன்னா இதான் ரீசன். நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அந்த டைம்ல வந்து என்னோட வாய்ஸ் வந்து படு மொக்கையா இருக்கும். அந்த டைம்ல ஸ்டார்டிங் டைம் ஆச்சு, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஓல்டு மீ ஒரு கிறுக்கு கூடுங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டக்காரி. இந்த கிரிஞ்சனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோஸ்ட் பண்றீங்க, நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். டிவிஎம்மா மாறிட்டாரு. பேசும்போதெல்லாம் பயங்கரமா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. வாய்ஸ் எல்லாம் என்னடா நீ நார்மலா பேசும்போது அப்ப அப்படிதான் இருக்கு, இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. நீ எப்பயும் எடுக்குது, பார்க்க நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல என்னோட ஸ்லாங் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் பண்றாங்க ஒரு இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க அப்படி இப்படின்னு. ஸோ அதனால வந்து ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வருது. அண்ட் ஹார்ட்மா சேர மாட்டான்னு கேட்டீங்க. அதெல்லாம் சொன்ன எதுக்கு நான் ஸ்டோரி எழுதணும், அதெல்லாம் வரும் ஒரு டைம்ல வரும். அண்ட் நீங்க ரியலா அந்த ஸ்டோரியை வந்து எனக்காண்டி ஒரே ஒரு இதுடா, சேர விடாதடா கடைசி வரைக்கும். ஓடா அப்படிலாம் பண்ணா இது என்ன ஸ்பாயில் பண்ண வைக்கிறியா என்ன? இல்ல சொல்றேன் நான் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ண ஒண்ணு நம்ம பாரம்பரியமா அனிமேல ஒரு ட்ரக் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த ட்ரக்க கொண்டு வந்துரு. ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. ஹவுடுல அவங்கட்டே முதல்ல சொன்னா ஃபுல்லா ஸ்டோரியை சொல்றாங்கன்னு கேளுங்க. இது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஹவுடல் உங்கள்கிட்ட இந்த ஃபுல் ஸ்டோரி சொன்னானா இல்ல இப்ப எபிசோட் போகும்போது தான் சொல்றானா? நான் பாட்டுக்கு அப்பாவி பிச்சைக்காரி மாதிரி இருப்பேன் சார். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். இவன் எப்போலாம் தோணுதோ அப்போலாம் ஸ்கிரிப்ட் அனுப்புவான். இந்த ஸ்கிரிப்ட மட்டும் தான் நான் பார்த்துட்டு வாசிக்கணும் சார். கதையை கேட்டாலும் என்ன சொல்ல மாட்டான். உங்ககிட்டயே சொல்லலாம், எங்கிட்டே சொல்ல மாட்டீங்க. ஃபுல் ஸ்டோரி மாங்காவுக்கு உள்ள ஏதாவது ஒரு ஒழிச்சு வைக்க முடியும், அதை சொல்ல மாட்டீங்க சார். மேடம் இவன் ஃபுல்லாவே இப்படிதான் சுத்துறான் மேடம். ஹாஜிராமா அன்னைக்கு ஸ்டோரி சொன்னா இல்லையா? எப்படி சொல்றது, எங்களுக்கு ஸ்டோரி புரியுது. அடுத்தடுத்த சீன் எப்படின்னு சொன்னாதானே நாங்க பேனல்ல கொண்டு வரோம். கேளுங்களேன்டா, பேனல் பண்ணிட்டு இந்த பேனல்ல என்ன பேனல் வைக்கிறதுன்னு கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? கேளுங்க சொல்றேன். நான் கேட்டா நீ சொந்த கதை சோக கதையை தானே சொல்ற. அதுதான் அனிமே, அதானே ஸ்டோரியா வருது. என் சொந்த கதை சோக கதையை புறக்கிதான் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வேற அந்த இந்த மாதிரி அட்டாக் அனிமி அந்த மாதிரி அனிமி பண்ணதோட அந்த லவ் அந்த மாதிரி இருக்க மாங்கா பண்ணது ஈஸியா நினைக்கிறேன். அதான் நீ ஓ விருப்பம். நீ நினைச்சா கூட லவ் பிஷுக்கு மாங்கா அடாப்டேஷன் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் தி பிளட் முடிப்போம். அதை முடிச்சிட்டு தாவுவோம். நிறைய ஸ்டாரி இருக்கு என்கிட்ட. லவ்வபிள் பிஷுக்கு ஆல்டர்னேட் வெர்ஷன் வச்சிருக்கேன் நான் நிறைய ஸ்டோரி. பட் ஆர்டிஸ்ட் தான் இல்ல. உங்களை வச்சு பெசருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரெடி பண்றாங்க. மட்டும் அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இருக்கும். இதுவே இந்த கிங்டம் இந்த மாங்கல் வந்துட்டு சும்மா சில்லு போவான் சார். சரி ஓகே, ஆஷிராமா டோபிராமா உங்க 2 பேர்ட்டையும் நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நீங்க லவ்வபிள் விஷயத்துல ஃபுல்லா பாத்திருக்கீங்களா இல்ல ஒரே எபிசோட் பாத்திருக்கீங்களா? எப்படி? நான் ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் தான் பாத்திருக்கேன். ஓகே, நீங்க பார்த்த வரைக்கும் இந்த லவ்வபிள் விஷயம் ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு வியூவரா எதிர்ச்சியா யூடியூப்ல பார்க்கும்போது, அத எதிர்ச்சியா வந்து பார்க்கும்போது ஒரு யூடியூபரா நீங்க இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத சொல்லுங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் 2 பேர் சேனல் எனக்கு வந்து நீங்க 2 பேரும் சேனல் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது ஒரு நிமிஷம். அதே மாதிரி நான் வந்து எப்படி சொல்றது ரிவ்யூ பார்ப்பேன் மோஸ்ட் ஆஃப் டைம். இந்த யூடியூப்ல வந்து ரிவ்யூஸ்லாம் தமிழ் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுவாங்கல்ல. சரி, அது பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்துச்சு. நான் அதுல தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன். நல்லா இருக்கே, சரி மற்ற வாய்ஸ் மாதிரியே இதுவும் 2. ஆனா நான் பாய் மட்டும் தான் பேசுவான்னு நினைச்சேன். 2 கேர்ள் வாய்ஸ் வரும்னு தெரியாது. கூட்டத்தையே வேறொரு புகைக்கூடிய ஒரே கொள்கையை கொண்டிருந்தவன் கேட்டேன். நல்லா இருக்கு. அப்புறம் 2-3 எபிசோட் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சஜஷன் ஆகல. அதுக்கப்புறம் ஓட்டாக்கு ஃப்ரெண்ட் ஆனா
ஒட்டாக்கு ஃப்ரெண்ட் ஆகி அப்புறமா சரி தலைவனோடது தான் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, கேட்கவும் நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் விஷுவலாகவும் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் சாங்ஸும் செட் ஆச்சு. அதாமல வர்கீஸ் மூடு சுஹாஷிராமா. நான் இப்ப சொல்றேன். நான் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுடல் அவங்க சேனல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒட்டாக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தான் ஒட்டாக்கு கூட ஃப்ரெண்ட் ஆனேன். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வீடியோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு எபிசோடு ஃபுல்லா முடியவும் அந்த வீடியோ சின்னதா இருந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்சது. அது போடுற வரைய வீடியோ ஃபுல்லாவே சின்னதா இருக்கு. நான் வந்து ஒட்டாக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் லென்த்தா போடுங்க, 10 minutes தான் போடுங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. லென்தா பண்ணா ஒரு 300+ MB கிட்ட வரும். அது ஷேர் பண்ண போனா 1 day plus ஆகுது. இங்க சிக்னல் அவ்வளோ படு மட்டமா இருக்குது. அதான் பிரச்சனையே. மத்தபடியில லாங்கா பண்ணனுக்கு அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்ல. சோ வேற யாராச்சும் எடிட்டர் கிடைச்சா அவங்க மூலியமா பண்ணலாம். அந்த அதே மாதிரி விஷுவலா கொண்டு வாங்க. அந்த நீங்க சொன்னீங்க தெரியுமா, அவங்க லவ் சீன்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் அவங்க இந்த இதா இருக்கட்டும். எபிசோட் 5 இருக்குல்ல, எபிசோட் 5 அதுக்கு வந்து AI வச்சு ஜெனரேட் பண்ணி நான் அனுப்பியிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. பட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொதப்பிடுச்சு. ஓகே, பெஸ்ட் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. அது கொஞ்சம் ரீச் எடுத்துருச்சு அப்படின்னா கீழே ஒரு நீங்க 2 பேர் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சா இளவு என்ன தருமோ கம்யூனிட்டி போஸ்ட் அதை போடுங்க. போட்டு மாங்காய் வேணுமான்னு கேளுங்க, அதுக்கு ஒரு மாங்காய் பண்ணுவோம் இதை முடிச்சிட்டு. ஓகேவா? நல்ல ஐடியா. எப்ப லவ் பேஸ் ஒரு எபிசோட் அது 1K ரீச் ஆகுதோ அன்னைக்கு இருக்கு அந்த நாள். சாகுற வரைக்கும் முடிவு பண்ணிட்டியா? பொறுமையா முடியும் முடியும். ஆமா, எத்தனை எபிசோட் வரைக்கும் போவோம்? எனக்கு ஒரு டவுட், எத்தனை எபிசோட் வரைக்கும் இது எவ்வளவு சிம்பிளா கதை எவ்வளவு? சொல்ல போனா ஒரு 15 எபிசோட்ஸ் அப்படி வரும் லவ் பீஸ். நான் சொல்ல பேசிக் ஸ்டோரி சொல்ல போனேன். அதுக்குள்ளேயும் சைட்ல ஏதாச்சும் அந்த எப்படி சொல்ல சைட் கேரக்டர்ஸ் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு சின்ன பேக் ஸ்டோரி அப்படி சொல்லி கொண்டு போனா ஒரு 20+ எபிசோட்ஸ் ஆக போகும். இப்போதைக்கு வந்து மெயின் ஸ்டோரியை மட்டும் சொல்லிட்டு வேணும்னா அப்புறம் இது ரீச் ஆயிடுச்சுன்னா அதுல வரக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸுக்கு வேணா ஸ்பின் ஆஃப் பண்றேன். ஸ்பின் ஆஃப் சீக்வல் பெரிய மார்வல் மயிராணி. நல்லா இருக்கு. இல்ல இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து பண்ணது ரொம்ப நல்ல ஐடியா. ஐஎம்ஓட்டாக்கு பி லைக் வித நான் போட்டது இல்ல புரியல. லாஸ்ட் இயர் ஒரு போட்டது ஸ்டோரி ஃபெஸ்ட் அதோட வியூஸ் வர 60 something தான். ஓகே, நல்லா பேசி இன்னும் டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க, வீட்டுல கூப்பிட்டாங்க போல. அப்படி எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற கொலா பண்ற ஐடியா அவங்க மைண்ட்ல விதைச்சது அந்த ஒரு வீடியோ தான். அவங்க சொல்லியிருந்தாங்களே கமெண்ட்ல இதுக்கு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுன்னு. நான் கம்யூனிட்டி போஸ்டும் போட்டிருந்தேன். ஹவுடெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு கமெண்ட்டுக்காக ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ 60+. அந்த டைம்ல 60+ வியூஸ் எனக்கு பெரிய சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஒரு 100+ சப்ஸ்கிரைபர் இருந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் 10% 10x10 ஆயிடுச்சு. அபார்ட் ஃப்ரம் தட் ஏய் ஒட்டாக்கு என் ஸ்டோரியை வச்சு ஒரு மாங்காய் பண்ணுவோமா? படம் வந்துட்டு ஆல்ரெடி. அந்த கருமத்தை படமா எடுத்தா என்ன, மாங்காவா எடுத்தா என்ன? மாங்காவா பண்ணுவோம். நான் ஸ்டோரி எழுதுறேன் கொஞ்சம் டிஃபரெண்டா. நான் கொஞ்சம் இன்னும் டிஃபரெண்டா வெளியிட்டு கதையை தூக்கி வச்சு தொலைஞ்சிடாத. ஒன் ஷாட் மாங்காவா நான் பண்ணுவேன். அடுத்த பாட்காஸ்ட் அப்ப டோபி ராமா லவ் ஸ்டோரி. ஓகே நான் எழுதுவேன் சொல்லுங்க. நான் தான் சொல்லுவேன். உட்காந்து நொட்டுங்க 50 பேரும் கொன்றுவேன். ஓகே கதையை நீங்க ஓகே 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 போட்டு கட்ட பாத்தீங்களா? எல்லாம் அமைதியா இருங்க. இப்ப அந்த ஹவுடல் கேட்டாங்க பாத்தீங்களா லவ் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு. அதே கேள்வி நம்ம இப்ப என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஓனர் கிட்ட கேட்போம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவபிள் எபிசோட் பண்ண கேட்கும் போது எப்படி இருந்துச்சு உங்க மனசுல பட்ட சொல்லுங்க. திடீர் ஒரு கேமியா கொடுத்துட்டு போங்க. ஓ இப்ப அத பத்தின டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கா கைஸ்? நான் சும்மா ரேண்டமா வந்து பண்ணேன். நிச்சயம் சாப்பிட வந்தாரு, இழுத்து போட்டு அடிக்க மெசேஜ் போட்டிருந்தேன், ஆரம்பிச்சேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தேன், யாருமே கவனிக்கவே இல்லை. ரைட் அப்படியே டெலிகிராம்ல லைவ் ஓடிட்டு இருந்துச்சுன்னா உள்ள வந்து பேசி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்.
வா ப்ரோ. தலைவா டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நீ வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்க. பாட்காஸ்ட் இல்ல அது நான் லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், நீங்க போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க. உன்னோட கருத்து திணிச்சு விட்டுட்டு ஒட்டாக்கு என் சார்பா ஒரு நாட்டு நான் அது கேள்வி கேட்டுக்கிறேன் சார். லவபிள் விஷ் வந்துட்டு ஸ்டோரியா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டான ட்ரையா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா இதே ட்ரை வந்துட்டு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது நடுவுலயே வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதே ஸ்டைல்ல வந்துட்டு நீங்க பண்ணும்போது இது நம்ம ஒரு இதை ஆரம்பிச்சோமே, அது வந்துட்டு செத்துருச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது இறங்கி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது லைட்டா எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் பிசிறுதுன மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அது அப்படியே சரியாயிடுச்சு. அப்புறம் வேற எதுவும் சொல்ற அளவுக்கு இல்ல. இப்ப ரீசெண்ட் எபிசோட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒட்டாக்கு கேமியா கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் லோச்சான் இந்த லவபிள் விஷயம் கடைசி நீங்க பார்க்கலாம், அதையும் வந்துட்டு ஓப்பனா சொல்லிடுறேன். நீங்க சொல்றது கேட்கலக்கா. லவபிள் விஷ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் சும்மா ரேண்டமா வந்துட்டு ஒட்டாக்கு வந்துட்டு இது போட்டிருந்தேன். ஒட்டாக்கு வீடியோஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது கம்யூனிட்டியில. அப்புறம் வந்துட்டு ஹவுடலக்காவோட யூடியூப் சேனல் அங்க நம்ம டெலிகிராம்ல பேசிட்டு இருந்தப்ப யூடியூப் சேனல் இது பார்த்தோம் இல்லையா, அப்ப பார்த்தப்ப வந்துட்டு லவபிள் விஷ் போட்டிருந்துச்சு. அப்பதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறமா பிடிச்சி போய் கடைசி 2 எபிசோட்ஸ் பார்க்குற டைம் இல்லை, அது மட்டும் ஒரு நாள் உட்காந்து பார்க்கணும். பெருமையாக ஒன்று நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. கதை எழுதுறேன்னு எதையும் தூக்கிட்டு வந்துட போறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல 10 நிமிஷத்துல உங்களுக்கு நான் அப்படியே கிளம்பி போறேன். ஓகேவா, பை பை, டாடா பை பை, டேக் கேர். போயிட்டு வர்றாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த வாய்ஸ் நோட்ஸ் தயவு செஞ்சு கேட்டுருங்க மறக்காம. ஓகே, நீங்க இருக்கா? நெக்ஸ்ட் அகைன் எபிசோட் 5 வந்து நான் வந்து திருப்பி எழுதி என் வாய்ஸும் போட்டு அவங்க வாய்ஸும் போட்டு நம்ம ஆசிராம தலைமை எடிட்டிங்ல ஒரு 10+ மினிட்ஸ்ல பண்ணுவோம். ஓகேவா ஆசிராமா, பண்ணி தருவேல. நான் AI பிக்சர்ஸ் ஜெனரேட் பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? நாளைக்கு இன்னைக்கே ஒரு நாளைக்கு எகைன் அந்த ஸ்டோரியை வந்து எழுதிட்டு எகைன் அவங்க விஷயம் கலெக்ட் பண்ணி நிறைய ஃபேன்ஸ் கேட்டதால நான் வந்து எகைன் வந்து களத்துல இறங்குறேன். இதை வந்து சும்மா மென்ஷன் பண்ணி போட்டோ சும்மா எடிட்டிங் பண்ணும்போது அப்படியே மாலெல்லாம் போட்டு எனக்கு நீங்க தன்னை மிகப்பெரிய புரட்சியா உணர்கிறார் ஆயமோட்டாக்குன்னு டேக் பண்ணி என்ன நீ ரோஸ்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணி புரியல, கேட்கல சத்தமா. பல அப்பாவி மனிதர்களின் காதுகளில் ரத்த ஆறு ஓட போகிறது என்று தெரிந்த போது மனம் பாடுகிறது. அப்ப என் சேனலை கேட்டு 1000 பேர் என்ன செத்துருக்கணும்ப்பா, ஒருத்தர் சாகல. ஆசிராமா டோபிராமா தனது காதுகளில் ஈயத்தை கட்சி ஊட்டுவது போல் உணர்கிறார்கள். ரிப்பீட் கரோ. என்ன பண்றது, வரது திரும்ப சொல்ல முடியுமா? சரி, இங்க பாருங்க, என்னை பத்தி கேட்போம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பத்தி எதுவும் கருத்து இருக்கா? நான் ஆரம்பிச்சுட்டேன், நீ ஆரம்பிமாவா, நீ தொடங்குமா? நீ கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா வேற லெவலுக்கு வருவ. பாட்காஸ்ட்லயே வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க டோபிராமா. நீ கண்டிப்பா ஒரு சேனல் ஆரம்பிக்கிற, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரா நான் இருப்பேன். நீ வீடியோ தரமா சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுக்கா. ஆல்ரெடி 200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சாரிப்பா, நான் பாக்கல. இப்ப ஓல்டு சேனல் தான் மெயின்டைன் பண்ணாம விட்டு அது பாலடைஞ்சிருச்சு. திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், அதான் புது பெயிண்ட் புது லோகோ எல்லாம் வச்சு மிஸ்டர் வெஞ்சன்ஸ் வெளியே வரோம். அதான் கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டு
என்னோட முன்னோடிகளா இருக்கீங்க, எல்லாரும் சேனல் வச்சிருக்கீங்க, 1K எல்லாம் வச்சிருக்காங்க, பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க குரூப்ல. அதான் என்னோட சீனியர்ஸ் உங்களுக்கெல்லாம் கேட்டு உள்ள வரலான்னு பாக்குறேன். உன்னால் முடியும். உங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு நான் யூடியூப்ல வாழ முடியுமா? அதான் இல்ல உங்களுக்கு அப்படி சொல்லாத, எல்லா முறையும் குடும்பம் தான். என்ன அடிச்சுக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ஒன்னே தான் போடுறேன். நீ ஏதாவது சொல்லு. அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும்டா. ஃபர்ஸ்ட் உன்ன போடணும். சி மானங்கட்ட பையலே. Thank you. நான் கூட நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்க, யாராச்சும் அது கேட்கலாமே. எவனாச்சும் கண்டுக்கிறானா நம்ம? நினைச்சேன். நீ எப்படியும் சேனல் ஆரம்பிச்சு அது கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி நீ ஒரு முழு ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டு போய் வச்சிருப்ப. அதை நான் கேட்டு அதை நீ ஸ்பாயில் பண்ணிடுவேன். அதை வந்து நான் நேர்ல பாத்துக்கிறோம். இல்ல சொல்லிடுறேனே, கேட்கறதுல கொஞ்சம் புதுசா இருக்கட்டுமே. நியூ சேனல் நேம் வந்து 1+1 = 11. கேட்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். என்ன அதை ஆரம்பிச்ச கொஞ்சம் அவன ஒரு தற்குறிப்பை ஆரம்பிச்சவன். அதை எப்படி வீடியோ போட போறான்னா, ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ். பட் வந்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று சொல்றேன், ஒரு பிளிப் ஸ்டைல் அப்படி வேணா வச்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்ற, ஒரு கைண்ட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், பட் ஃபன்னா இருக்கும். அந்த இதுல வந்து பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேக் தியரிஸ், ஃபேக் அப்படி நிறைய வந்து ஆன்சர்ஸ் அப்படி நிறைய வந்து ஜென்ரல் நாலேஜ் அந்த பொது அறிவு அந்த சுத்தி நிறைய இருக்கு. நம்ம இதுல தியரிஸ்லாம் நிறைய போய் உருட்டி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறைய இதை பஸ்ட் பண்றதுக்கு அந்த சேனல். அண்ட் மறக்காம செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்காது. அண்ட் நியூ ட்ரை அண்ட் உங்க முடிஞ்ச சப்போர்ட் தானுங்க. எங்கேயும் சொல்லிக்கிறேன், 1+1 = 11. சொல்ல போனா அந்த கணக்கு பில. இட்ஸ் ஓகே. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இரு ஏதோ சொல்ல வராங்க கேட்போம். ஓகே गाइस, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு தான் வந்து ஒரு பிசி டாக் நம்ம நந்தா அவங்க வந்து 80 ஒரு புது வீடியோ போட்டிருந்தாங்க. மிஸ்டர் பீஸ்ட் மென்ஷன் பண்ணி. சோ அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிகஸ்ட் சொல்லப்போனா இந்தியாவிலே முதல்ல பண்றாங்க. சோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கடாங்க பாய்ஸ். சென்னையில நினைச்சிருக்கீங்களா அதுல போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணிடுங்க. இல்ல நாம சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி அதெல்லாம் ஒன் ட்ரெண்டிங். நான் வந்து டூ லேட் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு ஒரு 1 வீக் ஆயிடும். ஆனா இதுல முடிஞ்சு மிஸ்டர் பீஸ்ட் அங்க கமெண்ட் பண்ணிருப்பாப்ல. நாளைக்கு பண்ணுவோம். இப்போவே மிஸ்டர் பீஸ்ட் கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. அதோட நம்ம அனிமே எதுனாலும் இது வந்து ஒரு டெக்கோ இல்லைன்னா அனிமே பத்தி மட்டும் கிடையாது, கார்பரேட் வர்சஸ் சோலோ. சோ இதுக்கு வீடியோ பாக்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். சோ சென்னையில யாரெல்லாம் இருக்கோ ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, ஓகேவா? சென்னை மட்டும் இல்ல, மதுரை நிறைய ஊர்ல 6 இடம் மொத்தம் 6. சரி ஓகே, பாத்துக்கோங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இதோட நிறைவடைது. இட்ஸ் கோட் டு பி a short and sweet podcast. இந்த பாட்காஸ்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் இதோட முடிவடைஞ்சுக்கிறோம். ஸோ until then, bye from Howdal and I am Otaku. Bye சொல்லிடு. Thank you brother. Bye. ஒரே நம்பிக்கை சிமினா. Bye guys. வணக்கம். புரிஞ்சு பண்றேன். ஹலோ गाइस, நாங்க போயிட்டு வரோம். சொல்லுங்க. அள்ளி பாய் சொல்லியா? நான் போகிறேன் வெல்ல வெல்ல. ஆமா டோக்கி. ஐயோ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்கயா. ஒருத்தன் பேசுங்கயா, 3 பேர் பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிட்டு வரட்டா.